ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சன் டைரக்ஷன் டிடிஹெச் கனெக்ஷன் இல்ல, இதுல வந்து 4K செட்-டாப் பாக்ஸ், அதுவும் ஆண்ட்ராய்டு செட்-டாப் பாக்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட பிரைஸ் என்ன, அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, இது மந்த்லி ரெண்ட் எவ்வளவு பே பண்ணணும், பிளஸ் வந்து சன் டிவி 4K லான்ச் பண்ண போறாங்க. அதே மாதிரி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து 4K லான்ச் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பிரைஸ் என்ன அப்படி சொல்லி ஃபுல் டீடைலா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பருக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது ஆல்ரெடி வந்து நம்ம சன் டைரக்ஷனை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஓகேங்களா, இது என்ன பிரைஸ், இது வாங்குறதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும், இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் எதுவும் இருக்கா, இதுல எத்தனை டிவி சேனல்ஸ் வருது, மந்த்லி ஹெச்டி பிரைஸ் என்ன, இதுல மந்த்லி எஸ்டி பிரைஸ் என்னன்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைலா கிறிஸ்டல் கிளியர் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல வந்து சன் மேக்ஸ் 4K செட்-டாப் பாக்ஸ் வந்து ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஏப்ரல் மாசம் 17 வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ வந்து அது டீடைல் தான் பார்க்க போறோம். நீங்க புது கனெக்ஷன் சன் மேக்ஸ் புது கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னாலோ, இல்ல பழைய கனெக்ஷன் வச்சிருக்கேன், ஹெச்டி கனெக்ஷன் வச்சிருக்கேன், இல்ல எஸ்டி கண்டென்ட் வர மாதிரி கனெக்ஷன் வச்சிருக்கேன், இது அப்டேட் பண்றதுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ வந்து ஃபுல் டீடைலா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்து இது எப்படி அப்டேட் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். இப்போ பழைய கனெக்ஷன் ஹெச்டி கனெக்ஷன் நீங்க யூஸ் பண்ணலாம், அப்படின்னா எஸ்டி கனெக்ஷன் நீங்க யூஸ் பண்ணலாம். மந்த்லி நீங்க ரெண்ட் பே பண்ணிட்டு இருக்கலாம். ஓகேங்களா, இதை வந்து 4K ஆண்ட்ராய்டு செட்-டாப் பாக்ஸா நான் மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அப்டேட் ரிக்வெஸ்ட் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பழைய செட்-டாப் பாக்ஸை வந்து நீங்க அவங்கள்ட்ட கொடுத்தரணும். ஓகேங்களா, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடணும். அவங்க புது செட்-டாப் பாக்ஸ் வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. பட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்களே, இதுக்கு எவ்வளவு பேமெண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்டு பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிறதுனால இது வந்து ஸ்மார்ட் செட்-டாப் பாக்ஸ். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க 1995 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா, அப்டேட் பண்றதுக்கே சொல்றேன். நீங்க வந்து பழைய செட்-டாப் பாக்ஸை கொடுத்துட்டு புது செட்-டாப் பாக்ஸ் அவங்க வைக்கிறாங்க பாத்தீங்களா, அதுக்கே வந்து 1995 ரூபாய் வாங்குவாங்க. பிளஸ் வந்து ஒரு அவங்க வராங்க இல்லையா, அந்த பர்சன் வராங்களா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்களா, அவங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் வந்து ஒரு 175 வந்து ஆட் பண்ணிக்கணும். வந்து ஒரு சில ஏரியாவை பொறுத்து மாறுபடும். ஆனா அவங்க வெப்சைட்ல வந்து 175 தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த பர்சன் வந்து அப்டேட் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, வேற எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. நீங்க ஆல்ரெடி வந்து சன் டைரக்ஷன் வந்து மேல டிடிஹெச் வச்சு நீங்க கனெக்ஷன் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த செட்-டாப் பாக்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு புது செட்-டாப் பாக்ஸ், அந்த 4K செட்-டாப் பாக்ஸ் வந்து வச்சிருவாங்க. வைக்கிறதுக்கு 175 ரூபீஸ் அவங்க சார்ஜ் பண்றாங்க. பிளஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த 4K செட்-டாப் பாக்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து டிவி சேனல்ஸ் வந்து ஒரு சில 4K டிவி சேனல்ஸ் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 4K வந்து ரன் ஆயிட்டு இருக்கு சன் டைரக்ஷன்ல. ஓகேங்களா, 4K பாக்ஸ்ல வந்து ரன் ஆகும் கண்டிப்பா. அதுக்கு வந்து நீங்க 101 ரூபாய் செப்பரேட்டா பே பண்ணணும். ஓகேங்களா, நீங்க பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா 101 ரூபாய் பிளஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் ஒரு 175 பிளஸ் வந்து 1995 ரூபாய் அப்டேட் சார்ஜ். ஓகேங்களா, இதெல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னா 2271 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ணணும். ஓவராலா வந்து அப்டேட் பண்றதுக்கு உங்களுக்கு 4K செட்-டாப் பாக்ஸ் வேணும் அப்படின்னா 2271 ரூபாய் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4K செட்-டாப் பாக்ஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ இன்ஸ்டாலேஷன் பண்ண வராங்களா அந்த பர்சன் வந்து இப்போ நீங்க இந்த செட்-டாப் பாக்ஸ்க்கு மட்டும் நீங்க இந்த ஒர்க்குக்கு மட்டும் தான் 2271 ரூபாய். நீங்க எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒர்க் சொன்னீங்க, இந்த LNP வந்து கொஞ்சம் சிக்னல் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு, கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுங்க, இல்ல வந்து எனக்கு ஒயர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுங்க, இல்ல ஒயர்ல இந்த நெட் வந்து கொஞ்சம் லூஸா இருக்கு, கொஞ்சம் புதுசா மாத்தி கொடுங்க அப்படின்னு ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு செப்பரேட்டா சர்வீஸ் சார்ஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரிங்களா, சோ ஓவராலா வந்து 2271 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 4K செட்-டாப் பாக்ஸ் வந்து வச்சிருவாங்க, ஆண்ட்ராய்டு செட்-டாப் பாக்ஸ். இதுல வந்து ஒரே ஒரு ஸ்போர்ட்ஸ் சேனல் வந்து 4K வந்து தெரியும், பட் வந்து இது தமிழ் லாங்குவேஜ்ல தெரியாது. ஓகேங்களா, அதோட சேனல் நம்பர் வந்து 900 வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா, சன் டைரக்ஷன் வந்து 900 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. 900 நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே அந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து 4K வந்து உங்களுக்கு பிளே ஆகும். பட் வந்து அதுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு 101 ரூபாய் ரெண்டல், 2 மாசத்துக்கு 202 ரூபாய், 3 மாசத்துக்கு 303 ரூபாய் அப்படி சொல்லி வாங்குவாங்க. ஓகேங்களா, ஏர்டெலை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ரேட் வந்து ரொம்ப ஹையா தான் இருக்கு. ஏர்டெல் வந்து 76 சம்திங் தான் இருந்துச்சு. ஆல்ரெடி அது வீடியோ போட்டு நம்ம செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து 4K செட்-டாப் பாக்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து எத்தனை சேனல் 4K இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் மட்டும் தான் 4K இருக்கு. பிளஸ் வந்து இப்போ டெஸ்டிங் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, சன் டிவி 4K வந்து டெஸ்டிங் போயிட்டு இருக்கு. அதோட நம்பர் பாத்தீங்கன்னா 901 வந்து டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து சன் டிவி 4K வந்து லான்ச் பண்றதுக்கு. சரிங்களா, 4K லான்ச் பண்ணாங்கன்னா அதுக்கு செப்பரேட்டா பேமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ HD சேனல்ஸ்லாம் வந்து ஒரு பேக் கொடுக்குறாங்கன்னா அந்த பேக்குள்ள ஒரு 4 HD சேனல்ஸ் இருக்கு. நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு HD சேனல்ஸ் வேணும்னா இப்போ செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். 18 ரூபாய், 20 ரூபாய், GST எல்லாம் சேர்த்து 22 ரூபாய் வரைக்கும் வரும். ஸோ அந்த மாதிரி 4K லான்ச் பண்ணாங்க அப்படின்னா செப்பரேட்டா நீங்க அது வாங்குற மாதிரி தான் இருக்கும். 70 ரூபாயோ இல்ல 80 ரூபாயோ. இப்போ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லாம் வந்தீங்கன்னா 101 ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 4K லான்ச் பண்றது நல்ல விஷயம். ஆனா பிரைஸ் வந்து ரொம்ப ஹை ஆகும். மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்குலாம் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது வந்து 4K செட்-டாப் பாக்ஸ். இது வந்து ஆண்ட்ராய்டை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிறதுனால உங்களால வந்து எந்த விதமான ஆப்பும் நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பிளே ஸ்டோர் வந்து இதுல அவைலபிளா இருக்கும். ஸோ வந்து அமேசான் பிரைம் இவங்க ரிமோட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அமேசான் பிரைம் வந்து ஷார்ட்கட் கீயா கொடுத்துருக்காங்க, யூடியூப் கொடுத்துருக்காங்க,
நெட்ஃபிளிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஷார்ட்கட்டாக வந்து ஒரு சில ஓடிடிலாம் பிரபலமான ஓடிடியோடைய ஷார்ட்கட் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரிமோட் வந்து ஸ்மார்ட்டான ரிமோட் தான். ஓகேங்களா, இந்த ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து ஆக்டிவேஷன் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. அந்த அப்ளிகேஷன் இருக்கும், நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் செப்பரேட்டா வாங்கிக்கணும். இப்போ அமேசான் பிரைம்னா அதுக்கு செப்பரேட்டா வாங்கிக்கணும், சன் நெக்ஸ்ட்னா அதுக்கு செப்பரேட்டா வாங்கிக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து புதுசாக ஒன்று லான்ச் பண்ண கொண்டு வரல. ஆல்ரெடி வந்து டாடா பிரிஞ்ச் பிளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செட்டாப் பாக்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் செட்டாப் பாக்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து ஆண்ட்ராய்டை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஸோ வந்து அது மாதிரி பேஸ் பண்ணி தான் இவங்க கொண்டு வந்திருக்காங்க ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸ்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, நீங்க ஓடிடிலாம் நீங்க அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும். பிளஸ் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, இது வந்து வைஃபைலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், அப்படின்னா இன்டர்நெட் போட்டு பின்னாடி வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. பட் வந்து இன்டர்நெட் கொடுக்க மாட்டாங்க, ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. பட் ப்ளூடூத்ல வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ 5.1க்கான சாட் கொடுக்க மாட்டாங்க. பட் வந்து நீங்க ப்ளூடூத்ல 5.1 கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அக்சஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிமோட் இருக்குல்ல, இந்த ரிமோட் வந்து செட்டாப் பாக்ஸ்ல வந்து ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 10-15 மீட்டர்ஸ் வரைக்கும் நீங்க தூரமா இருந்து கூட யூஸ் பண்ண முடியும். நீங்க வந்து டிவிக்கு ஏத்த மாதிரி தான் நின்று அழுத்தணும் அப்படின்னு கிடையாது. நீங்க பக்கத்து ரூம்ல இருந்துட்டே ஆப்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா, ப்ளூடூத்ல கன்வெர்ட் ஆகிறதுனால உங்களால வந்து 15 மீட்டர் சரௌண்டிங் வரைக்கும் உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதை வந்து HDMI கேபிள் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, HDMI கேபிள் கொடுத்துருக்கனால நீங்க வந்து பெரிய டிவிலாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி AVI கேபிளும் கொடுத்துருப்பாங்க. RCA கேபிள் இருக்குல்ல, அதை கன்வெர்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி சின்ன ஜாக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதனால பழைய டிவி வச்சிருக்கவங்க எல்லாம் கண்டிப்பா இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜியோலாம் பாத்தீங்கன்னா பழைய டிவி வச்சிருக்கவங்க யூஸ் பண்ண முடியாது, அதுக்குன்னு செப்பரேட்டா கன்வெர்டர் வாங்கணும். HDMI கன்வெர்டர் வாங்கி தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா. இதுல அந்த மாதிரி கிடையாது. இது வந்து AVI கன்வெர்டர் வந்து ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஒரே ஒரு ஒயர் மட்டும் கன்வெர்டர் வாங்குறது மூலமா உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த கன்வெர்டர் வந்து ஒரு 70 ரூபா 75 ரூபா தான் இருக்கும். சரிங்களா, இது சவுண்ட் சிஸ்டம் வந்து டால்மி அட்மாஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா, சவுண்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி கூகுள் பிளே ஸ்டோர் இருக்கனால நான் சொன்ன மாதிரி எல்லா ஆப்பும் உங்களால இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். நீங்க மொபைல்ல எவ்வளவு ஆப் யூஸ் பண்றீங்களோ அதே 99% உங்களால வந்து எல்லா ஆப் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இது வந்து மொபைல் காஸ்டிங்கும் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்க மொபைல்ல வந்து ஒரு வெப் சீரிஸோ இல்ல யூடியூப் ஏதாவது வாட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே உங்க ஒரு ஸ்கிரீனுக்கு வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்க டிவி ஸ்கிரீன்ல வந்து நீங்க என்ன பாக்குறீங்களோ அது அப்படியே டிவில வந்து பாக்குற மாதிரி வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க குரோம் காஸ்டோ இல்ல செப்பரேட்டா வேற எந்த டிவைஸும் வாங்க தேவை கிடையாது. சரிங்களா, அதே மாதிரி பென் டிரைவ் போட்டு நீங்க பாத்துக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா, இப்போ நீங்க ஒரு பென் டிரைவ் வச்சிருக்கீங்க, ஏதாவது மூவிஸ் வச்சிருக்கீங்கன்னா அந்த பென் டிரைவ் நீங்க கிளிக் பண்ணி உங்களால வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா சன் டிவில ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னா அந்த டிவில ஓடுறத அப்படியே ப்ரோக்ராம் வந்து நீங்க ரெக்கார்டும் பண்ண முடியும் பென் டிரைவ் மூலமா. ஓகேங்களா, ஓவராலா வந்து செட்டாப் பாக்ஸ் மட்டும் தான் மாறுபடுது. ஓகேங்களா, மேல வைக்கிற DTH ஆண்டனா சேம் தான். ஓகேங்களா, செட்டாப் பாக்ஸ் மட்டும் தான் மாறுபடுது. அது மட்டும் இல்லாம வர டிவி சேனல்ஸ்லாம் ஒன்று தான், நீங்க யூஸ் பண்ண போற பேக்கேஜ் ஒன்று தான். நீங்க 4K டிவி சேனல்ஸ் வேணும், இப்போ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து நான் 4Kல பார்க்கணும், இப்போ சன் டிவி 4Kல வந்துருச்சு அப்படின்னா நீங்க அதுக்கு செப்பரேட்டா பே பண்ணணும். சரிங்களா, அதுக்கு மட்டும் காசு வந்து ஐயண்ட் ஆகும். இதுல வந்து எத்தனை டிவி சேனல்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லா செட்டாப் பாக்ஸ்லயும் வர மாதிரி தான். ஓகேங்களா, மொத்தம் டோட்டலா வந்து தமிழ் டிவி சேனல்ஸ் மட்டும் பார்த்துருவோம். 43 தமிழ் டிவி சேனல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல வந்து 7 HD சேனல்ஸ் இருக்கும், ஒரே ஒரு 4K சேனல்ஸ் இப்போ வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா, இது மந்த்லி ரெண்ட் எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு 4K டிவி சேனல்ஸ்லாம் எனக்கு வேணாம், எனக்கு SD கண்டென்ட்ல போதும் அப்படின்னா நீங்க SD கண்டென்ட் இதுல யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுடைய விருப்பம் தான். நீங்க வந்து ஸ்மார்ட் செட்டப் பாக்ஸ் நான் யூஸ் பண்ணணும், எனக்கு இன்டர்நெட் எங்க வீட்டுல இருக்கு, நான் யூடியூப்லாம் பார்க்கணும், எனக்கு ஸ்மார்ட் செட்டப் பாக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க இதை பை பண்ணிக்கலாம். பட் எனக்கு 4K டிவி சேனல்ஸ்லாம் எனக்கு வேணாம், ரெண்ட் எனக்கு கம்மியா வேணும் அப்படின்னா இப்போ பழைய நீங்க பேக் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா. இப்போ ஒரு பேசிக்கான பேக் வந்து 217 ரூபாய்க்கு ஒரு பேக் இருக்கு. சரிங்களா, அது வந்து SD கண்டென்ட் வர மாதிரி 217 ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 53 டிவி சேனல்ஸ் வரும். தமிழ் சேனல்ஸ் வந்து 43 தான். ஓகேங்களா, பட் வந்து அதர் லாங்குவேஜ் எல்லாம் வந்து ஒரு சில சேனல் வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ் HD சேனல்ஸ் வேணும் அப்படின்னா 287 ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 77 சேனல் வரும். ஓகேங்களா, தமிழ் சேனல்ஸ் நான் சொன்ன மாதிரி 43 தான், HD சேனல்ஸ் வந்து 7 சேனல் வந்து இன்க்ளூடிங்கா இருக்கும். அதர் கண்டென்ட் இப்போ வந்து வேற ஒரு லாங்குவேஜ்ல வந்து ஓடிட்டு இருக்கும், ரன் ஆகிட்டு இருக்கும் சேனல், அதில் வந்து சப்ஸ்டேட்டை மட்டும் நீங்க மாத்தி தமிழ்ல பாத்துக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு 217 ரூபாய்க்கு 53 சேனல் வரும் SD கண்டென்ட்ல. தமிழ் HD சேனல்ஸ் வேணும் அப்படின்னா 287 ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 77 டிவி சேனல்ஸ் வரும். இல்ல எனக்கு 4K ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்க 287 ரூபா நீங்க பிளஸ் வந்து 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 380 390 ரூபாய்க்கு வந்து 4K சேனல் ஒண்ணே உங்களால பாத்துக்க முடியும். மற்ற HD சேனல்ஸோட 77 சேனல்ஸ் நீங்க பாத்துக்க முடியும். இப்போ நான் சொன்னது எல்லாமே பழைய யூசருக்கு தான் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்க புதுசா ஒரு யூசரா நீங்க வர போறீங்க, நான் வந்து சன் டைரக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் எடுக்க போறேன், எனக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் வந்து இது வந்து எல்லா டீலர்ஷிப் கையிலயும் வரல. அதே மட்டும் இல்லாம சன் டைரக்ஷனோட அபிஷியல் வெப்சைட்லயும் வந்து இது வந்து ஷோ பண்ணல. ஸோ வந்து ஷோ பண்ணாங்க அப்படின்னா 3500 ரூபாய் வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, 3500 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு ஒரு சில சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு 10-12 சப்ஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க, ஒரு மாசத்துக்கு மட்டும் தான். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தமிழ் HD பேக் வந்து ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்பாங்க.
இந்த 3500 நீங்க பேமெண்ட் பண்றது மூலியமா ஒரு மாசத்துக்கு 15 சப்ஸ்கிரிப்ஷன் பக்கம் கொடுப்பாங்க. HT சேனல் தமிழ் HT சேனல்ஸ் வர மாதிரி ஒரு மாசத்துக்கான ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, என்ன கேட்டா இது வாங்கலாமா, இப்போதைக்கு கிடைச்சா வாங்கலாமா அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பா இப்போதைக்கு வாங்க வேண்டாம். ஒரு 6 மாசம் 7 மாசம் இல்ல 1 இயர் போனதுக்கு அப்புறம் கூட நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். நீங்க ஆண்ட்ராய்டு பாக்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஏர்டெல் எக்ஸ்ட்ரீமுக்கு போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஏர்டெல்லே வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல வந்து ஆண்ட்ராய்டு பாக்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதுலயே வந்து நிறைய லேக் இஷ்யூ இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 1 விட்டுருந்தாங்க, 1 வந்து லேக் நிறைய இருந்துச்சு. அப்புறம் 2.0 விட்டுருந்தாங்க, அதுல லேக் வந்துச்சு. அப்புறம் 3.0 இப்போ வந்து 4.0 வந்திருக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி அப்டேட் பண்ணி தான் அவங்களுடைய தரத்தை வந்து உயர்த்தி இருக்காங்க. ஸோ வந்து ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் இப்போ 4.0 வந்திருக்கு. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ வந்து நீங்க வாங்கணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் பொறுத்து இருந்து அதோட ரிவ்யூலாம் பார்த்துட்டு வாங்குறது தான் பெஸ்ட். ஓகேங்களா? ஏன்னா லேக் இஷ்யூ இருக்கும், நம்ம குயிக் ரெஸ்பான்ஸ் இருக்காது. இப்போ நீங்க சன் டைரக்ஷன் மோஸ்ட்லி யூஸ் பண்றவங்க எல்லாமே வில்லேஜ்ல இருந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். எங்க வீட்டிலலாம் வந்து சன் டைரக்ஷன் தான் வில்லேஜ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் நான் சொல்றேன்னா வில்லேஜில் வந்து வயசானவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகேங்களா? இந்த நம்பர் அழுத்தினா இந்த டிவி சேனல்ஸ் வரும்னு சொல்லிட்டு நீங்க வந்து டக்குனு இதை மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கன்வீனியன்ட்டா யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ இந்த ரிமோட் நான் டிஸ்பிளே போடுறேன் பார்த்தீங்களா, இதில் நம்பரே இருக்காது, நேவிகேஷன் வச்சு தான் நீங்க யூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருக்கும். உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி நீங்க வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம எல்லாரும் எப்படி ரிவ்யூ போடுறாங்க அப்படி பார்த்து போடலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதோட அன்பாக்சிங் ரிவ்யூ வேணும்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க. கண்டிப்பா இது லான்ச் பண்ண உடனே நம்ம கைக்கு வந்த உடனே அன்பாக்சிங் ரிவ்யூ போட்டு உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா நான் புரிய வைக்கிறேன். சரிங்களா? ஓகே, இதோட டீடைல்லாம் ஃபுல் டீடைல் ஸ்க்ரீன்ல போடுறேன், நீங்களே பார்த்துக்கலாம். நீங்க நார்மல் HT செட்டப் பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு வீடியோ செப்பரேட்டா டெடிகேஷனான ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்க செக் பண்ணி பாருங்க, அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல வந்து என்ன பிரைஸ், என்னென்ன பேக் இருக்கு, எத்தனை டிவி சேனல்ஸ் வருதுன்னு டிவி சேனல்ஸ் லிஸ்ட் முதல் கொண்டு நம்ம போட்டிருக்கோம். ஸோ வந்து அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ கொஞ்சமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்கள் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.